ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெண்டாவது லெசனில் இருக்கிற 5 மார்க்ஸை தான் இந்த செட் ஆஃப் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 100 கொஷின்ஸை 20 டேஸில் முடிக்கிற மாதிரி. ஸோ வாங்க, இது வந்து ரெண்டாவது லெசனுக்கான நம்ம கொஷின். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 396, 504, 636. ஸோ இதுக்கெல்லாம் இருக்கட்டும், முன்னாடி நம்ம எடுக்கிற வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி மாற்றிக்கணும்னா என்ன மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த லெசன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சொல்ல சொல்ல அந்த லெசன்ல இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் புட்டு புட்டு உங்களுக்கு வைப்போம் வீடியோவில். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது நம்ம ரெண்டாவது லெசன்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது லெசன்ல ஃபைண்ட் தி ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஹெச்சிசிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா காமன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பொதுவாகவே தெரியும், பொதுன்னு தான். ஓகேங்களா. ஃபேக்டர்னா என்ன? ஃபேக்டர்னா எந்த ஒரு வேல்யூ அதை டிவைட் பண்ணும் போது 0 வருதோ அதுதான் காமன் ஃபேக்டர். இப்போ 396 எது டிவைட் பண்ணி 0 வர வைக்குதோ அது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி 504 எது டிவைட் பண்ணி ஆன்சர் 0 வர வைக்குதோ, அதாவது ரிமைண்டர் 0 வர வைக்குதோ அது வந்து ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி 636, இந்த மூணுத்துக்கும் இருக்கிற காமன் பொது எலமெண்ட் எது? இன்டர்செக்ஷன் வச்சிங்களேன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுலேயும் நிறைய நம்பர்ஸ் வரும், நிறைய நம்பர்ஸ்ல இருக்கிற ஹையஸ்ட் கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஹெச்சிசிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். அது எந்த மெத்தட்ல போட போறோம்னா யூக்ளிட் டிவிஷன் லெமா. ஸோ அந்த மெத்தட்ல போட போறோம், யூக்ளிட் டிவிஷன் லெமா. ஸோ இந்த மெத்தட்ல போட போறோம். இதோட ஃபார்முலா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கஷ்டப்பட தேவையில்ல, நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், இதான் உங்க புக்ல இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்றேன் பாருங்க, ஏனா என்னது, பினா என்னது, கியூனா என்னது, ஆர்னா என்னதுன்ட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஏனா பிக்கஸ்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பர், ஹையஸ்ட் நம்பர், ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்ப பினா என்ன இருக்கும், ஸ்மால் நம்பர். அதாவது இருக்கத்திலேயே பெரிய நம்பர், இருக்கத்திலேயே சின்ன நம்பர் இல்ல, 2 நம்பர் தான் ஒன் டைம்ல பண்ண முடியும். இப்ப வே ஆஃப் ப்ராசஸிங் அந்த ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நம்பர் மட்டும் தான் வச்சு பண்ண முடியும், ஒரு நம்பர் வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா. 2 நம்பர் வச்சு பண்ண முடியும். 3 நம்பர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் 2 இதை போட்டு அப்புறமேட்டு 3ஆவது போடுவீங்க, இவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ ஸ்மால் நம்பர். இந்த கியூனா என்னதுன்னா கோஷன். ஓகேங்களா. ஸோ இங்க வரும் பாத்தீங்களா, இங்க மேல வேல்யூ, இங்க ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க, ஒரு நம்பர் போட்டிருக்கீங்க, இங்க வர மேல வேல்யூ தான் கியூ, போர்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்னா ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ இங்க வரும் பாத்தீங்களா, கீழே 0, 1 அந்த மாதிரி வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் கோஷன் ரிமைண்டர். ஓகேங்களா. இப்ப எந்த ப்ராசஸ்ல அந்த சம்ம முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0, அதாவது அந்த ஆரோட வேல்யூ 0 அதுல வந்தாதான் நீங்க முடிக்கணும். 0 வர வரையும் நீங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. அது நான் சொல்லி தரேன். ஓகேங்களா. இதுக்கு மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சிருந்தா போதும், டிவைட் தெரிஞ்சிருந்தா போதும். ஓகேங்களா. இந்த 2 தான் மெயின், ரொம்ப 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 மெயின் இந்த 2 தான். ஓகேங்களா. டிவிஷன், மல்டிபிளிகேஷன், ஆட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிவிஷன் தெரிஞ்சிருந்தாலே இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ டிவிஷன் தான் இதுக்கான பேசிக். டிவிஷன் தெரியலன்னா போய் டிவிஷனை கத்துக்கிட்டு அந்த இதை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எலிமெண்ட்ரி லெவல் கொஸ்டின். ஓகேங்களா. இப்ப 2த்துக்கும் டிவிஷன் போட சொன்னா சின்ன பசங்க போடுவாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ டிவிஷன் தெரியலன்னா டிவிஷன் தெரியலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கும் வீடியோ போடுறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். ஸோ 10th பசங்க நீங்க உங்க டிவிஷன் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ சம்மு உள்ள போயிடலாமா, வாங்க. ஸோ சொல்யூஷன் ஒயிட்ல மாத்திக்கலாம், அவ்வளவுதான். சொல்யூஷன் நம்ம எழுதியாச்சு. சொல்யூஷன் எழுதணும்னே ஃபர்ஸ்ட் எந்த 2 நம்பர் எடுக்க போறீங்க? நான் அப்பயே முன்னாடியே சொன்னேன்ல, 2 நம்பர் வச்சுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ 2 நம்பர், அது எந்த 2 நம்பர் அப்படின்னு பாருங்க. எந்த 2 நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகேங்களா. நீங்க 396 எடுத்துக்கலாம், 504 எடுத்துக்கலாம், இல்ல 636, 504, எந்த காம்பினேஷன் வேணா எடுத்துக்கலாம். ஆன்சர் பர்ஃபெக்டா வரும். ஓகேங்களா. நீங்க பர்ஃபெக்டா போட்டா பர்ஃபெக்டா வரும். ஸோ அதனால நீங்க எது வேணாலும் போடலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது 396, 504 எடுத்துக்கிறேன்.
396 and 504. ஸோ இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கணும். நம்ம வே ஆஃப் ப்ராசஸ் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். எக்ஸாம் ஹாலில் சொல்யூஷன் போட்டிங்களா? சொல்யூஷன் கூட போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் வந்து கிவன் அப்படின்னு எழுதணும். எப்பயுமே ஒரு பப்ளிக் ஹாலில் இந்த கிவன் டு ஃபைண்ட் சொல்யூஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் அதை வந்து தனியாக வீடியோவே போடுறேன். பப்ளிக் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு February மாதத்துக்குள்ள நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. February மாசத்துல கன்ஃபார்மா உங்களுக்கு பப்ளிக் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கன்ஃபார்மா இருக்கும். ஒரு வீடியோல 2 வீடியோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்படி நம்ம பப்ளிக் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அதோட ப்ராக்டிக்கல் அந்த சாஃப்ட் காப்பியும் உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஸோ இந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதபடி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் அதிகமா. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிவன் தான் நம்ம எழுதணும். ஸோ கிவன்னா என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டவை. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் HCF 396 504. இதுல என்ன கொடுத்துருக்காங்கல்ல 396 504 636. இது எல்லாமே கிவன் தானே. ஸோ இது தேர் ஆர் 3 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது இருக்கு. டு ஃபைண்ட் எதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? HCF. அதோட ஃபில் ஃபார்ம் எழுது. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எழுதியாச்சு. இப்போ சொல்யூஷன் போட்டுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுக்க போறோம். லெட் அஸ் சூஸ். அதெல்லாம் எழுதணும். இப்போ நம்ம 2 எடுக்க போறோம் சொல்லிட்டோம். அவங்களுக்கு தெரியும், இந்த சம்மு அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? 2 எடுக்க போறோம் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? லெட் அஸ் சூஸ் 2 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். லெட் அஸ் சூஸ் எனி 2 நம்பர்ஸ். there are என்ன எடுக்கிறோம்? 396 504. தென் கமா போட்டு இல்லை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தென் we find HCF. ஸோ இந்த மாதிரி மேக்ஸில் நம்ம எழுத கற்றுக்கணும்னா பிற்காலத்தில் நம்மளுக்கு மேக்ஸ் ரொம்ப உதவும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையில் எழுத கற்றுங்க. லெட் அஸ் சூஸ் எனி 2 நம்பர்ஸ் there are 396 and 504. ஓகேங்களா? அண்டு கூட போட்டுக்கலாம், கமா போடக்கூடாது. ஓகேங்களா? அண்டு தென் வி ஃபைண்ட் HCF. இப்போ இது 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? இப்போ 2 நம்பருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, AQ + B A equal to BQ + R. அவ்வளோதான். BQ + Rன்னு வந்துச்சா? ஸோ இதில் ஏன்றது பெரிய நம்பர். இப்போ நம்ம 2 பேர் எடுத்துருக்கோம்ல, அந்த 2 பேர்த்துல எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். ஏ தான் பெரிய நம்பர், பின்றது சின்ன நம்பர். இது 2த்துல தான் ஏபி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 636 நீங்க போயிடாதீங்க, அது அடுத்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது 2த்துல. இப்போ அந்த கோஷன் ரிமைண்டர்லாம் வேணும்ல, அதுக்கு போடலாம். இப்போ ஒரு ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரு ஃபார்மேட்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சீங்கன்னா அதுல இருந்து சம்மு போறது ரொம்ப 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 ஈஸியா மாறிடும். ஓகேங்களா? ஃபார்மேட் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, A = BQ + R. அந்த ஃபார்முலா மாதிரி நீங்க இந்த கீழே இருக்கிற அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஏ வந்து 504, பி வந்து 396, கியூக்கு ஒரு பிராக்கெட் போட்டு விட்டுட்டேன், பிளஸ் ஆருக்கும் விட்டுட்டேன். இப்போ இதை டிவைட் பண்ணுங்களேன், பார்க்கலாம் எத்தனை டைம் வரும். சிம்பிளா லாஜிக்கா டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ உள்ள வந்து ஏ தான் பெரிய நம்பர் தான் உள்ள இருக்கணும். டிவைட்ல பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் தான் உள்ள இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லாஜிக்கா பாருங்க, 300 இருக்கு வெளியே. ஓகேங்களா? ஒரு டைம் போட்டா 300 வரும், 2 டைம் போட்டா 600 போயிடும்ல. 300 × 2 டைம்ஸ் 600. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஒரு டைம் தான் போட முடியும். அங்கே 500 தான் உள்ள இருக்குது, அதனால ஒரு டைம் தான் போட முடியும். ஸோ 1 போட்டு 396 மைனஸ் பண்றேங்க. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 14, 14ல் 6 போயிடுச்சுன்னா 8, இது வந்து 9 மாறிடும். 9ல் 9 போயிடுச்சுன்னா 0, அண்ட் தென் இது வந்து 4 மாறிடும். 4ல் 3 போச்சுன்னா 1, 108 இருக்கு. ஓகேங்களா? ஸோ மீதி 108 இருக்கு. நான் அப்போ என்ன சொன்னேன்? கியூனா என்னன்னு சொன்னேன்? கோஷன் சொன்னா. ஸோ கோஷன்ட் அப்போ 1. ரிமைண்டர் ஆர்னா நான் சொன்னேன் 108 இங்க இருக்குதா, அதை எழுதுங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இங்க ஈக்குவல்ட்டு இருக்குது பாத்தீங்களா, இங்க ஈக்குவல்ட்டு இருக்கு பாத்தீங்களா,
இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல பியும் ஆரையும் மட்டும் பாருங்க. பியும் ஆர்ல எது பெரிய நம்பரோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பி தான் பெரிய நம்பரா இருக்கும் எல்லா சம்முலையுமே. ஸோ ஒருவேளை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக பி இல்லைன்னா ஆர், ஓகேங்களா, அதை எடுத்து அதுல எது பெரிய நம்பரோ அதை ஏவா வச்சுங்க, சின்ன நம்பரை பியா வச்சுங்க அடுத்த ப்ராசஸ்க்கு. இப்போ இதுல எது பெரிய நம்பர் பாருங்க, 396. அதை இங்க போட்டுக்கிறேன். சின்ன நம்பர் 108. கியூக்கு ஒரு பிராக்கெட், ஆருக்கு கேப் விட்டேன். இப்போ இந்த 108 டிவைட் பண்ணோம், சரி 396 டிவைட் பண்ணோம் 108ஆல. இப்போ நீங்க லாஜிக்கா போடலாம், மறைக்குதா? வேற ஒரே நிமிஷம். ஓகே 396. இப்போ லாஜிக்கா நீங்களே சொல்லுங்களேன். 100 சார் 100, 200 சார் 200, 300 சார் 300, 400 சார் 400. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? 396 தான் இருக்கு. அப்ப 3 டைம் தானே வரும் 300க்கு. அப்ப 3 டைம் போடு. 3 டைம் போட்டா 3 8s 24, மீதி 2 பேலன்ஸ். அந்த 2 வந்து இங்க 0க்கு வந்துடும். அப்புறம் 3, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுருங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 2, 7, மீதி 72 இருக்கு. ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு வந்து போடவும் போகலாம். 372. அண்ட் தென் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இதுல 108 பெருசு, 72 பிளஸ். ஸோ 108 72ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும்? ஒரு டைம் போட்டா 72, 2 டைம் போட்டா 144. அங்க போயிடுது. அந்த மாதிரி யோசிங்க, காசா யோசிங்க. மேக்ஸை வந்து காசா யோசிங்க. இந்த டிவிஷன்லாம், ஓகேங்களா, மல்டிபிளிகேஷன்லாம் காசா யோசிச்சாலே ஈஸியா போயிடும். அப்போ ஒரு டைம் தான் 72 தான். அப்ப 36 வருமா? ஏன்னா 8ல 2 போச்சுன்னா 6, 10ல 7 போச்சுன்னா 3, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வருது? 1 டைம் 36 டைம். நெக்ஸ்ட் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணோம். ஒரே நிமிஷம் நான் அழிச்சுக்கிறேன். இங்க எழுதுறேன், ஓகேங்களா, கீழே தெரியாது அதனால இங்க எழுதுறேன். ஸோ பாத்துங்க. ஓகே. இப்ப எது பெரிய நம்பரு? நம்மளுக்கு 72 பெரிய நம்பரு, 36 சின்ன நம்பரு, பிளஸ் போட்டாச்சு. இப்ப 72 டிவைட் பண்ணோம் 36ஆல. ஓகேங்களா? 36, ஒரு 36, 36, 2 36, 30, 30, 60, 6 6 12, 60 பிளஸ் 12 72 வந்துச்சு. பாத்தீங்களா? இவ்வளவுதான் கணக்கு. ஓகேங்களா? சிம்பிளா நம்ம முடிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் 72, 0. நம்மளுக்கு லாஸ்ட்ல ரிமைண்டர் 0 வந்துடும் பாருங்க. 2 டைம்ஸ் 0 போட்டாச்சா? லாஸ்ட்ல இங்க 0 வந்ததுனால இந்த 36 தான் HCF இங்க. அதாவது அந்த பி வேல்யூ தான் HCF. அப்ப இது ரெண்டுத்துக்கான HCF என்னது? தி HCF of 396 and 504 is 36. ஸோ இது வரையும் ஒரு பாட்டு முடிஞ்சிச்சு. இப்ப 36 கண்டுபிடிச்சாச்சு. இது 2 நம்பருக்கும் 36. அடுத்த 2 நம்பருக்கு என்னன்னு பார்க்கலாமா? இருங்க, ரெடியா? பார்க்கலாமா? அடுத்த நம்பருக்கான HCF பார்த்துடலாம். இருங்க. இப்ப அடுத்த நம்பர் அடுத்த நம்பர் என்னதுன்னு பாருங்க, 636. நவ் அதுல இருந்தே நவ் டு ஃபைண்ட் HCF ஃபார் 6 என்ன நம்பரு? 36 அண்ட் 36. இது ரெண்டுத்துக்கும் பார்க்கணும். இப்ப இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர்? அந்த A = BQ + R தான். திருப்பி எது சின்ன நம்பரு? பெரிய நம்பரு 636. சின்ன நம்பரு 36. Q தெரியல, ஆரும் தெரியல, விட்டுருங்க. 636, 36 ஒன் டைம் வருமா? ஃபர்ஸ்ட் இங்க 2 நம்பர்னா இங்க 2 நம்பர் பாரு. 36 முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். 36 2 டைம் போனா 72 போயிடுது. ஆனா நம்மளுக்கு இங்க 63 தான் இருக்கிறதுனால 1 டைம் போட்டு 36. ஸோ டிவைட் பண்ணுங்க. இது 5 டைம்ஸ், இது 13, 7, 2. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். 6 டைம்ஸ். இப்ப ரொம்ப பெரிய நம்பர், ஓகேங்களா, 276ன்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு 36 வாய்ப்பாடு தெரியாது. கவலையே படாது. 36 ஏன் வாய்ப்பாடு தெரியணும்?
இப்படி போடு 36 இன்டூ 8 போட்டு பாரு. ஏன்னா இப்போ 10 போட்டால் 360 ஓகேங்களா. 9 போட்டாலும் கம்மி, இன்னும் கம்மியாக கூட போட்டு பாருங்க ஓகேங்களா. 5 போட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். 5 போட்டால் அரௌண்ட் 300 வரும். 30யா 3 50 18 180 வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்க. 36 இன்ட்டு 9 ட்ரை பண்ணலாம். 9 ட்ரை பண்ணால் 9 6 ஆர் 54, மீதி 5, 9 7 ஆர் 27, 27 27 32 அதிகமாக போயிடுதா. அப்போ 8 ட்ரை பண்ணுங்க. 8 4 ஆர் 8 6 ஆர் நிமிஷம். ஸோ 7 ட்ரை பண்ணி பாருங்க. 7 6 ஆர் 42, இது 4 ஓகேங்களா. 7 3 ஆர் 21, 21 + 4 25. ஸோ கிட்ட வரையும் வந்துச்சு. அப்போ இதுதான் பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் எடுத்துருங்க. அப்போ 7 டைம் போட்டால் 252 ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 4 2 24 வருது. அப்போ 17 டைம் 24. இப்போ இது ரெண்டுத்துல எது பெருசு? 36 பெருசு, 24 சின்னது. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வரும், 1 வரும். அப்போ 12ன்னு மீதி மீறும். ஏன்னா 36 - 24 12 1 போகிறதுனால. இப்போ இது ரெண்டுத்துல இதுதான் பெருசு. 24 12 + 12 2s ஆர் 24. நம்மளுக்கு இதுலயே தெரிஞ்சிச்சு. அப்போ 2 இங்கே 0. அப்போ இங்கே 0 வந்துச்சா? 0 வந்துச்சுன்னா HCF முடிஞ்சிச்சு. அப்போ இதோட HCF என்னது? 12. அப்போ therefore the HCF of 636, 396, 504 is 12. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுதான் கிரேட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இந்த சம்மு. இந்த சம்மு மாதிரி எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லையும் இருக்கு ஓகேங்களா. எக்ஸசைஸ் சம்மு ஒரு சம் நான் போட்டு காட்டுறேன், மீதி இருக்கிற சம்க்குலாம் ஆன்சர் மட்டும் தரேன். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ எண்டில் இல்லை இப்பயே நான் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ வீடியோ எண்டில் வேணாம், இப்பயே நான் தந்துடுறேன். அடுத்த வீடியோ போகலாம் வாங்க. அவ்வளோதானா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்க. யூஸ் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அந்த அல்காரிதம் லெமா தான் அல்காரிதமா மாறிடுங்க. டு ஃபைண்ட் தி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF ஆஃப் இந்த 4 சம் இருக்குது. 4ல் வந்து 2 மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் 3மே 2 மார்க் தான் ஓகேங்களா. 4வது மட்டும் தான் 5 மார்க்கு. அந்த 4வது 5 மார்க்கை வந்து நீங்க இந்த மெத்தட்ல போட்டு ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நான் வந்து 3வது சம் போடுறேன். ஏன்னா 3வது சம் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா. 3வது சம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றேன். அதை இதை மட்டும் நான் இப்போ நான் நடத்துறேன், மீதி எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் தந்துட்டனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன், ஒரு நிமிஷம். கிவன்ல என்ன நம்பர் எடுக்க போறோம்? 3வது சம் ஓகேங்களா. 224 and 9648 to find HCF சொல்யூஷன். ஸோ அதில் வந்து 3 நம்பர் இருக்கு. லெட் அஸ் சூஸ் எனி 2 நம்பர்ஸ்னு போட்டீங்க. இதில் வந்து 2 நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டா யூக்ளிட் டிவிஷன் லெமா அப்படின்னு மாற்றிக்கணும். நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஓகேங்களா. லெமாவோ அல்காரிதமோ ஏதோ ஒன்று போடுங்க. அல்காரிதமே போடுங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறதுனால. ஸோ A = BQ + R. ஃபார்முலாலாம் மாறாது. ஸோ அதே ஃபார்முலா தான். ஏ பெரிய நம்பர் எது? இதுதான் பெரிய நம்பர் A. இது வந்து சின்ன நம்பர் B. அப்போ பெரிய நம்பர் வந்து A 1 2 2 4 4 8 ப்ராக்கெட்டு ப்ளஸ் பாருங்க பார்க்கலாம். 1 0 2 2 4 9 6 4 8. ஸோ 1 டைம் போட்டால் எவ்வளோ வரும்? 9 6 4 8. 2 டைம் போட்டால் 9 × 9 × 2 வந்து 18. அப்போ இதோட அதிகமாக போயிடுறதுனால 1 டைம் போடுங்க ஓகேவா. ஸோ என்ன வரும்? 8 4 6 9. எப்பயுமே இந்த மாதிரி நம்பர் போடும்போது லாஸ்ட் டிஜிட்லேருந்து பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா குழம்பிடுவீங்க. லாஸ்ட் டிஜிட்லேருந்து பேர் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா குழம்பிடுவீங்க. 4ல் 8 போவாதா? ஸோ இது 1ஆ மாறிடும், 14ஆ மாறிடும். 14ல் 8 போயிடுச்சுன்னா 6. திருப்பி இது 11ஆ மாறிட்டு இது 1ஆ மாறிடும். 7. இது திருப்பி இது 11ஆ மாறிட்டு இது 9. இது வந்து 0. அப்போ 11ல் 6 போயிடுச்சுன்னா 5. மீதி 576 இருக்கு ஓகேங்களா. ஸோ 1 டைம் மீதி 576.
அவ்வளோதான். இதுதான் மேட்ரு ஓகேங்களா. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 576 இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இந்த HCFலேருந்து ஒரு 2 மார்க்கு இல்லை கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் எடுத்துருவாங்க, இல்லை ஒரு 5 மார்க் எடுத்துருவாங்க. நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அடிச்சிடலாம். இப்போ வந்து 960 48 ஈக்குவல் டு 576 எத்தனை டைம் வரும் உங்கள் கெஸ்ஸு சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருக்கவங்க பார்க்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ உட்காந்து நோட்டில் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 9648 576 எத்தனை டைம் வரும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நீங்கள் சொல்ல முடியாதா, ஆன்லைனில் இருக்கீங்களா? சரி ஓகே. இப்போ 10 டைம்ஸ் போட்டோன்னா எவ்வளோ வரும்? 5000 வருமா? 5760 ஓகேங்களா. இதுவே 20 டைம்ஸ் போட்டோன்னா அதோட கம்மியாக வரும், ஒரு 500 கம்மியாக. அதான் 10,000 மேலே போயிடும் ஓகேங்களா. 10,000 அது மாதிரி மேலே போயிடும். 19 டைம்ஸ் போட்டு பாருங்கள், 576 இன்ட்டு 90 ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 60 72 60 54 மீதி 5 72 70 63 68 6 45 45 51 இதுவே அதோட 51 என்னடா இது 45 51 இவ்வளோதான் வருதா? அப்புறம் 1 போடணும்ல, 6 7 5. ஸோ இதுவே அதிகமாக போகுது, 10க்கு கிட்ட போகுது ஓகேங்களா. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறேங்க. எது பெஸ்ட்டு ஆன்சர்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ 16 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 16 டைம்ஸ் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 576 இன்ட்டு 16 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 432. நான் வந்து சைடில் கால்குலேட் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து ஞாபகம் வச்சுங்க பெஸ்ட்டு ஓகேங்களா. இந்த சம் வந்ததுன்னா 16 432. ஸோ 432 0 கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அகைன் இது ரெண்டுத்தில் பாருங்கள், 576 432. ஆப்வியஸாக இது வந்து 1 தான் வரும் நம்மளுக்கே தெரியும். ஆனால் 2 டைம் போட்டால் 800 போயிடுதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, 1 போட்டுருங்க. மைனஸ் பண்ணால் 144 நம்ம தடவை உத்தரவு வந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே தெரியாததுனால இங்கே சைடில் எழுதுகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 432 ஈக்குவல் டு 144. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 144 432 3 டைம்ஸ் போடுங்க. 3 4s are 12 மீதி 1 பேலன்ஸ். 3 4s are 12 3 4s are 12 ப்ளஸ் 1 13 மீதி 1 1 4s are 1 3s are 1 அவ்வளோதான் 4 வந்துடும் ஓகேங்களா. ஸோ 0 வந்துடும். அப்போ 3 டைம்ஸ் ப்ளஸ் 0. அப்போ இதுக்கு HCF என்னது 144? ஆமாம் 144 தான் HCF ஓகேங்களா. ஸோ HCF இஸ் 144. அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா. ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கான ஆன்சர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அடுத்த இதுவெல்லாம் நம்ம ஸ்லைட் ஷோ அந்த 3த்துக்கான ஆன்சர் மட்டும் நம்ம போட்டு காட்டியிருப்போம் ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். ஒரு எழுதிட்டு வந்துடுறேன் இருங்க. 3ஆவது சம் போடலாமா? போட்டுட்டேன், வாங்க போகலாம். ஸோ 3ஆவது சம்முக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 340க்கும் 412க்கும் ஓகேங்களா. ஸோ 412 340 ஓகேங்களா. ஸோ 412ம் 340யும் பாருங்கள், ஒரே நிமிஷம். ஓகே 340க்கும் 412ம் 1 டைம் வரும், மீதி 72 வந்து இருக்கும் ஓகேங்களா. டிவைட் பண்ணி பார்த்தனாலே தெரியும். அப்புறம் இதில் வந்து இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், அதனால் இப்படி போட்டுட்டோம். 4 டைம்ஸ் வரும். 4 டைம் வந்தால் மீதி 52 டைம்ஸ் 52 வந்து மீறும் ஓகேங்களா. அப்புறம் 72 52 1 டைம். ஸோ இதேமாரி ப்ராசஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து 8 இன்ட்டு 4. அப்போ இதுதான் HCF ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட HCF வந்து 4 ஓகேங்களா. எக்ஸாம்பிளாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து 867 அண்ட் 255க்கான இது பாருங்கள். ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு சம்மே ஓகேங்களா. ஸோ 3 டைம் வரும், 102 வரும். அப்புறம் இதை பண்ணால் 51 வரும். 51 இன்ட்டு 102 வந்து 2 டைம் பண்ணால் 0 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ 51 தான் இதுக்கான HCF. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பாருங்க. இவ்வளோதான் 5 மார்க்கு, இவ்வளோதான் அதிகபட்சம். இந்த சம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சம்மை விட இந்த சம் தான் அதிகமாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய சம் ஈஸியான்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் அங்கே சொன்னல 3 நம்பர் இருந்தால் let us choose any 2 number, there are 84 and 90 to find HCF. 90க்கும் 84க்கும் HCF போட்டோம்னா 1 டைம் வரும்.
மீதி 6 இங்கே மீறும் ஓகேங்களா. ஸோ 80 × 16 வந்து 14 டைம். 14 × 8னா எவ்வளோ வரும்? 4 6 4 14 8 8 4s are 32. சாரி 14 × 6 6 4s are 24, மீதி 2 84 ஓகேங்களா. ஸோ 0 ஆகிடும். அதனால 84 - 84 0 ஆகிடும். அப்போ இதுக்கு ரெண்டு நம்பருக்கானது 6. தென் டு ஃபைண்ட் 6க்கும் 120க்கும் 20 டைம் × 6னது 0 120 ஓகேங்களா. ஸோ அதையும் முடிஞ்சிச்சு, ஜோலி முடிஞ்சிச்சு. அதோட HCF வந்து 6. இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வரும். உங்கள் லக்காக இருந்தால் வந்துடும், லக் இல்லைன்னா வராது ஓகேங்களா. ஸோ அடுத்த 5 மார்க் என்னன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாரும் குழம்புற ஒரு 5 மார்க். இது தேர்ட் லெசனா செகண்ட் லெசனான்னு சொல்லிட்டு, இது கம்பல்சரியா செகண்ட் லெசன்ல தான் இருக்கு. ஸோ செகண்ட் லெசனை நீங்க கன்ஃபார்மா இது கன்ஃபார்ம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா செகண்ட் லெசன்ல ஏபிஜிபி 5+5 அது மொத்தம் 2 கேட்கணும். செகண்ட் லெசன்ல 5 மார்க். ஏபிஜிபில இருந்து 1 5+5 அந்த மாதிரி அதெல்லாம் ஏபிஜிபில தான் அடங்கும். ஸோ அது இல்லாம கேட்கணும்னா ரெண்டாவது லெசன்ல HCF இல்லைன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ HCF கேட்கலன்னா இந்த சம்மு கம்பல்சரியா வரும். ஸோ பாருங்க அங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளனேஷன்ல தான் நம்ம எப்படி ஒரு கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை பொறுத்து தான் இந்த இதோட ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸியா மாறும். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் ஓகேங்களா. ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்? 113400. இந்த நம்பரை நம்ம வந்து இது பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபேக்டரைஸ் மாதிரி ஒரு எல்சிஎம்னு வச்சிங்கன்னா, ஸோ இப்படி பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்களா, இதை பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு P-ன்றது P1ன்றது ஒரு நம்பர், P2ன்றது ஒரு நம்பர், P3ன்னு ஒரு நம்பர், P4ன்னு ஒரு நம்பர், அதுக்கு மேலே X1 X2 X3 இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. இதெல்லாம் என்னதுன்னு நினைக்கிறீங்க? பவர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நீங்க கொடுக்கணும்ல, அவ்வளோதான். இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கு நீங்க கன்ஃபார்மா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா, ஈஸியா 5 மார்க் தட்டணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த 20 டேவை நீங்க கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன் 5 மார்க்ல நீங்க 8 5 மார்க் அட்டன் பண்ணியே தீருவீங்க. வீட்டில் சொல்லுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, 8 5 மார்க் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான 5 மார்க் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நம்ம பிளான் போட்டு நம்ம இந்த இருக்கிற 20 நாள் வீடியோவும் நீங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட். பப்ளிக் அப்போ உட்காந்து நீங்க ஒரு 10 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா இந்த 20 வீடியோவும் பார்த்துடலாம் ஓகேங்களா. 10 மணி நேரத்துலேருந்து அதிகம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் சில சம்மு தெரியாது, அந்த சம்லாம் மட்டும் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல என்னென்ன வீடியோ இருக்கும், 5 சம் இருக்கும் ஓகேங்களா. அந்த 5 சம்மே நீங்க பாருங்கன்னு சொல்றேன். 5 சம் ஓட்டி கூட நீங்க பாருங்க ஓகேங்களா. ஸோ 5 சம் என்னென்ன சம் சொல்லி தந்துருங்க, அதை எது தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க ஓகேங்களா. ஸோ 5 சம் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் இந்த வீடியோ விட்டு போகணும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம்ல, ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு சம் நம்ம படிக்கிறனாலே பெஸ்ட் இல்லை. ஸோ அதனால நாங்க இந்த மாதிரி இறங்கியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பப்ளிக் முன்னாடி ஒன் ஷாட் வீடியோன்னு சொல்லிட்டு வரும், இந்த 100 கொஸ்டினுமே வரும் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியாதவங்க 1லேருந்து நீங்க பார்த்துட்டு வாங்க ஃபுல்லா ஓகேங்களா. பார்த்துடலாம். கன்ஃபார்ம் நீங்க ஒரு 40 மார்க் 5 மார்க்ல வந்து மட்டும் நீங்க கெயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் வந்துடும் ஓகேங்களா. ஒரு நல்ல ஸ்கோர் வந்தா நம்ம நல்ல குரூப் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ குரூப் கிடைக்கும் போது நம்ம பேரண்ட்ஸை கொஞ்சம் பெருமைப்படுத்தலாம். பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணும்னா எப்படி, உங்க மார்க்கால தான் பெருமைப்படுத்த முடியும். இதுவரையும் நீங்க பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து செய்யுங்க பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? நாங்கள் எரேஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ் வந்து அந்த எல்சிஎம் வந்து 2லேருந்தே ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லை, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாதா? 11 எடுத்துங்க. 11 2ஆல் டிவைட் பண்ணா 5 10 வரும். அதனால 5 போட்டுக்கிறேன். 5 2s are 10. அப்போ மீதி அதில் 1 இருக்கும்ல பாக்கி, அதை பக்கத்தில் கொடுங்க. 13 மாறிச்சு. 13 மாறினா 6 2s are 12. திருப்பி 1 பக்கத்தில் கொடுங்க. 14 மாறிச்சு. 14 மாறினா 7. 2 0 அப்படியே போட்டுங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. திருப்பி 2 2s are 4. அப்போ 2 டைம்ஸ் மீதி 1. 8 2s are ஓகேங்களா. 7னா 3 2s are 6. மீதி 1 போட்டுங்க. 5 டைம்ஸ் அப்போ 0. திருப்பி 2ஆல் பண்ணுங்க. எங்கே பண்ண முடியும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பண்ண முடிகிற வரைக்கும் பண்ணுங்க. அடுத்த ஆன்சர் வந்து பாயிண்ட்ல வர வரையும் நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். கேரி ஆகக்கூடாது. லாஸ்ட் வேல்யூக்கு லாஸ்ட் தாண்டி நீங்க கேரி ஆகாம பாத்துங்க. 2 டைம் பண்ணா 1 4, 3 பண்ணா 1 மீதி 1 பேலன்ஸு, 7 டைம் பண்ணா வந்துடும். லாஸ்ட்ல 1 இருக்கும் 5 டைம்ஸ்.
நான் இதோட நிறுத்திக்கிறேன் 2. ஏன் அப்படின்னா லாஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு. 5 வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 1 மீதி இருக்குமா? எப்ப இருந்தாலும் இருக்குமா? அந்த 1 வந்து கேரி பண்ண முடியாது நம்மளால. அதனால இங்க இதோட 2 விட்டுருங்க. 2 விட்டுருங்க. அடுத்து என்ன போலாம்? 3 போலாம். ஸோ 3 போலாம். 3 4s ஆர் 12. 3 4s ஆர் 12. மீதி 2 இருக்கும். 2 போடுங்க. 270. 2 7 தானே இது? 2 4 1 1 1 டைம். அப்போ 21 இருக்கு. அப்போ 7 4s ஆர் 21. இது வந்து மீதி வந்து 2 டைம்ஸ் வரும். மீதி 1 5 டைம்ஸ் வரும். திருப்பி 3 டேபிளில் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 1s ஆர் 3. மீதி 1 17 இருக்கு. 5 3s ஆர் 15. 22 வந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா பேலன்ஸ் 2 இருக்கு 15லேருந்து 17க்கு. 22னா 7 டைம்ஸ். 21 7 டைம்னா 21. மீதி 1. மீதி அந்த 22லேருந்து 1 இருக்கு. ஓகேங்களா? 5 டைம். இப்பயும் நீங்க நினைச்சனா கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ல. ஓகேங்களா? 15. 15 எவ்வளவு தூரத்துல வரும்? 3 5s ஆர் 15. அப்போ 5. ஓகேங்களா? 7 வந்து 2 டைம்ஸ் வருமா? அப்புறம் மீதி 1 போட்டோன்னா 5 டைம்ஸ். ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. 525 இன்டூ 3. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே டவுட் வரும்போது செக் பண்ணி பார்க்கறதுல பெஸ்ட். 15 1 7 15 வந்துச்சுங்களா? ஸோ அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம மேலே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்க, இது ஓரமாக எடுத்து வச்சிடலாமா? ஒரே நிமிஷம். அவ்வளோதான், சூப்பர். நம்மளும் கற்றுக்கணும். ஓகேங்களா? இதுவரையும் எங்களுக்கும் யூஸ் பண்ண தெரியாது, இப்போ தான் யூஸ் பண்ண தெரியும். 525 இன்டூ 3. இதை இப்போ 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்ம் முடியாது. ஏன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 டைம் 1 டைம் வருமா? மீதி 2 இருக்கும். 7 டைம் வரும். மீதி 1 டைம் இருக்கும். வருது. ஓகேங்களா? 5 டைம். திருப்பி பண்ணிப்பாரு. 15 டைம் 5 டைம்ஸ் மீதி 2. 25 வராது. அப்போ 25 வராததுனால நம்ம அங்கே 3 போடணும்னு அவசியம் இல்லை, 5 போட்டுக்கலாம். 4ல் 5 டேபிள்ஸ் வராது. ஃபாஸ்ட்டில் 5 முடிக்கிறது, அதனால 5 போட்டேன். எத்தனை வாட்டி வரும்? 3 டைம் மீதி 2 5 டைம். 5 டைம் 7 வரும். 7 போட்டோன்னா 1 டைம். அவ்வளோதான். 1ஓட நிறுத்திக்கணும். ஓகேங்களா? 0 இங்கே வராது. 0 வரத்தந்தா இங்கே வராது. ஓகேங்களா? 1ஓட நிறுத்திடணும். ஸோ இவ்வளோதான் இதுக்கான ஃபேக்டரு. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். 2 எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கா? பாருங்க பாலாம். ஒரு 1 1 2 3. அப்போ அதனால 2 பவர் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 எத்தனை இருக்கு? 1 2 3 4. 3 பவர் 4. 5 எத்தனை இருக்கு? 1 2. 7 எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. P1 x பவர் 1 இன்டூ P2 x பவர் 2 இன்டூ P3 x பவர் 3 இன்டூ P4 x பவர் 4. இப்போ அந்த பவரையும் இதையும் கம்பைன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது. அப்போ P1ஓட வேல்யூ என்னது? 2. X1ஓட வேல்யூ 3. மேலே இருக்குது பார்த்தீங்களா? 2க்கு மேலே பவர், அதான் P1க்கு மேலே அங்கே இருக்கிறதுனால. P2 3. அப்போ X2 4. P3 5. X3 2. P4 7. X4 1. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்மு. ஓகேங்களா? இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பார்த்துட்டு போயிடுங்க. HCF இல்லைன்னா இது கம்பல்சரியாக வரும். அப்படி ரெண்டுமே ஏபிஜிபியில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த சம்மில் அதுதான் சொல்லி தர போகிறேன். பார்த்துடலாம். ஓகேங்களா? கன்ஃபார்ம் 85 மார்க் அடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்காத மாதிரி சம்மு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்மு கொடுக்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதுறேன் தெளிவா. ஓகேங்களா? பாருங்க, n² - 1/n + 3. சம் வந்து ரொம்ப ஈஸிப்பா. ஜஸ்ட் நம்பர் அப்ளை பண்ணணும்.
யாரெல்லாம் ஹேண்ட் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விளையாடி இருக்கீங்க அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஹேண்ட் கிரிக்கெட் ஸ்கூல்ல விளையாடுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆனால் நானும் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, n ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதான் ஏஎன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஎன், அந்த ஏஎன்ல தான் மேட்ரே இருக்கு. இந்த எண்ல தான் மேட்ரே இருக்கு. என்னன்னு பாருங்க, எண் வந்து ஈவனா இருந்தா இந்த ஃபங்க்ஷனா, எண் வந்து ஆடா இருந்தா இந்த ஃபங்க்ஷனா, அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேங்களா? என் ஈவனா இருந்தா இது, என் ஆடா இருந்தா அது. ஓகேங்களா? எத்தனை போய் நம்பர் அப்ளை பண்ணா போதும். இப்போ நான் பண்ணவா? ஃபர்ஸ்ட் A8 கண்டுபிடிக்கணுமா? 8ன்றது என்ன? என் வந்து 8ன்றது ஈவனா ஆடா? பாருங்களா, ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன் ஆட் ஈவன். ஓகேங்களா? 8 தானே, 3 வந்தா தான் 8. ஓகேங்களா? நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், அந்த மாதிரி பண்ணாதீங்க. 8 வந்தா ஈவன். ஓகேங்களா? அதாவது 2 டேபிள்ஸ்ல வந்ததுன்னா ஈவன், 2 டேபிள் தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே ஆட். ஸோ 8 வந்து ஈவன். ஸோ A8 is even, therefore A8 equal to n ஸ்கொயரா, அதுதான் எடுக்கணுமா, இதுதான் எடுக்கணுமா? அப்ப 8 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 8 பிளஸ் 3, அவ்வளோதான் சம்மு. போட்டுடலாமா? அங்கே வந்து மீதி இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். 8 ஸ்கொயர் அது 64 மைனஸ் 1 பை 8 பிளஸ் 3 11, 63 பை 11. ஸோ இதை ஃபைனாக டிவைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனாக டிவைட் பண்ணனா வரும் 5 டைம்ஸ் 55, 6 டைம்ஸ் 66 வரும். ஸோ ஃபைனாக டிவைட் பண்ண தேவையில்ல, இதோட விட்டுருங்க. நெக்ஸ்ட் A15. இப்போ A15 அது 15ன்றது ஈவன் டேர்ம். அப்போ 15 ஸ்கொயர். ஸோ இதை போடணும், n ஸ்கொயர் பை 2n + 1, 2 × 15